அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த காணொளியிலே நாம் செல்வம் பற்றியும் அதன் இறைவனுடைய பாதையிலே எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம். பொதுவாக இறைவன் நாடி இருந்தால் உலகத்திலே வசிக்கக்கூடிய அத்தனை மனிதர்களையும் செல்வந்தராக படைத்திருக்கலாம், அல்லது அத்தனை நபர்களையும் ஏழையாக படைத்திருக்கலாம். இப்படி இரண்டு பிரிவினராக இறைவன் படைத்ததுக்கு உண்டான காரணம் என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பொதுவாக இறைவன் அவன் கூறுகின்ற பொழுது, இவ்வாறு நான் இரண்டு பிரிவினராக படைத்த நோக்கம் அனைவரையும் சோதிப்பதற்காக வேண்டி என்று சொல்கிறான். ஒரு செல்வந்தரை எப்படி சோதிப்பார் என்று சொன்னால், அவனுக்கு கொடுத்த அதிகமான செல்வத்திலே ஏழைகளுக்கு கொடுத்து, இல்லாத உறவினர்களுக்கு கொடுத்து, யார் யாருக்கெல்லாம் அந்த செல்வம் போய் சேர வேண்டுமோ அனைவருக்கும் கொடுத்து அன்போடு அரவணைப்போடு வாழ்கின்றானா, இல்லை இறைவன் எனக்கு மட்டும்தான் கொடுத்தார் என்று ஒரு பெருமையோடு வாழ்கின்றானா என்பதை சோதிப்பான். அதே ஒரு மனிதரை ஏழையாக இறைவன் படித்தால் அவரை எப்படி சோதிக்கிறார் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் இறைவன் கொடுத்த அந்த செல்வத்தை போதுமானதாக ஆக்கி கொண்டு, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லை இவ்வளவுதான், இறைவன் எனக்கு இவ்வளவுதான் கொடுத்தான் என்று இறைவனை புரிந்து வாழ்கின்றானா, இல்லை எனக்கு இது போதுமான பணம் அல்ல, பணத்தினுடைய ஆசை உள்ளத்திலே இறைவனை மறந்து வாழ்கின்றானா என்பதை இறைவன் பார்ப்பதற்காக வேண்டிதான், சோதிப்பதற்காக வேண்டிதான் இரண்டு பிரிவினராக உலகத்திலே மனிதர்களை இறைவன் படைத்துள்ளான். எனவே செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் உண்மையாக அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டும். அந்த பணத்தை யார் யாருக்கெல்லாம் போய் சேர்க்க வேண்டுமோ அதை கொடுத்து உதவி நாம் வாழ வேண்டும். ஒரு ஏழை எளிய மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், இறைவன் கொடுத்த பணமே எனக்கு போதுமானது, எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், என்னுடைய தேவை எது வேணும் இருந்தால் நான் இறைவனை மட்டும்தான் பெற்றுக்கொள்வேன் என்ற எண்ணத்தோடு வாழ்கின்றானா என்பதை இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எனவே இன்னும் சில விஷயங்களை அடுத்த காணொலியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.